தமிழனை தலைமகனாக வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா தான் நம்முடைய தாய்க்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டி நிறைவேற்றினார். இதை நாம விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்தா நம்மளாம் தமிழர்கள் தானா? தமிழ்நாடு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது RN ரவி என்ற தனி நபருடைய குரல் மட்டும் அல்ல, அது பாஜகவினுடைய குரல், பின்னால் இருந்து இயக்கக்கூடிய RSSின் குரல். அது மட்டுமல்ல, பாஜக என்னெல்லாம் பேசுனாங்க. தமிழ்நாடு பேரை மட்டும் இல்லை, நாங்கள் நினைச்சா தமிழ்நாட்டையே 2ஆக உடைப்போம், அந்த பவர் எங்களுக்கு இருக்குன்னு திமிரா பேசினாங்க. சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு தட்சிண பிரதேசம் பேர் வைப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அடிமை சாமி மாதிரி வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் சுயமரியாதைக்காரங்க. இப்போ தேர்தலுக்கு அந்த பாஜக தமிழ்நாட்டில் இப்போ என்ன பேசுறாங்க? அதிமுக வெற்றி பெற்றாலும் அது NDA கூட்டணி அரசாகத்தான் இருக்கும். மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம்னு பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வாய் தவறி பேசிய பேச்சல்ல இது. ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கிற பியூஷ் கோயல் அவர்கள், தர்மேந்திரா பிரதான் அவர்கள், இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் எல்லோரும் இதையத்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், இதை கண்டிச்சு பழனிசாமி வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையாவது வந்திருக்கா? ஆமாம் சாமி போட்டு அடிமை சாமியா இருக்கிற பழனிசாமிக்கு இதையெல்லாம் எதிர்த்து கேட்க முதுகெலும்பு இருக்கா? பழனிசாமிக்கு படியளிக்கக்கூடிய RSS சாமிகளை என்ன திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலிருந்து தடுக்க முடியாது.